ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப நல்ல சுவையான பூண்டு சட்னி. ரொம்ப குயிக்காக ஈஸியாக இந்த சட்னி பண்ணிடலாங்க. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இந்த சட்னி பண்ணிடலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல இட்லி தோசைக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதுவும் பர்டிகுலர்லி சுட சுட இட்லிக்கு இந்த பூண்டு சட்னி ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பூண்டு சட்னி ரொம்ப ஹெல்தியானதும் கூடங்க. எல்லாருக்கும் தெரியும், பூண்டில் நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது. நல்ல நம்ம பிளட் கொலஸ்ட்ராலை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறக்கும், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இல்லாமல் ஜீரண சக்தி அதிகப்படுத்துறக்கும் பூண்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதோட இங்கே சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து செய்ய போகிறோம். ஸோ ரொம்ப நல்ல ஹெல்தியான சட்னி, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பூண்டு சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். அது என்னென்னு பார்த்துடலாங்க. இப்போ இங்கே 1/2 கப் அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து 30 பல் பூண்டு இருக்கும். இது சின்னதும் பெருசுமாக கலந்து தான் இருக்குது. ஸோ இங்கே 30 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். அடுத்தது ஒரு 15 to 20 சின்ன வெங்காயம், தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி, இதனால் கழுவி கட் பண்ணிக்கணும். அடுத்தது வரமிளகா 3 நல்ல காரமான வரமிளகா, 2 காஷ்மீரி சில்லி கலருக்கு வேண்டிய, அதில் பெருசாக காரம் இருக்காது. மொத்தமாக இங்கே 5 மிளகாய் எடுத்துருக்கிறேன். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக புளி, ஜஸ்ட் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு புளி, கூடவே தேவையான அளவு உப்பு. இவ்வளோ தாங்க தேவையான ஐட்டம். இதை வந்து நம்ம பச்சையாகவே அரைச்சிடலாம். டக்கு டக்குன்னு மிக்ஸி ஜாரில் போட்டு விட்டு நல்லா ராவாக பச்சையாக அரைச்சி விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெய் விட்டு வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா அந்த பூண்டு சேர்த்தாச்சு. ஒரு 30 பல் பூண்டு, கூடவே ஒரு 15 to 20 சின்ன வெங்காயம், சின்ன துண்டு புளி, 5 வரமிளகா. கண்டிப்பாக காரம் வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இங்கே நான் 5 மிளகாய் சேர்த்துருக்குறேன். அடுத்தது 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா கட் பண்ணி சேர்த்து விட்டாச்சு. கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம நல்லா அரைக்க தான் போகிறோம். அடுத்தது தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிடணும். கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா இருக்குது. ஸோ ஜம்முன்னு நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்துடலாம். ஏன்னா நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கிறோம். ஸோ நல்லா அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் வதக்கிடணுங்க. அதுவும் பர்டிகுலர்லி நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் சேர்த்து வதக்கும் போது சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி பச்சையாக அரைச்ச சட்னியை நம்ம தேங்காய் விட்டு வதக்குனா அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் செம்மையாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் விட்டு இதை வதக்கி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நல்லா ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் சூடாக்கி அதில் தாளிப்புக்கு நல்ல கடுகு உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்து விட்டு, கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்து விட்டு நல்லா பொரிய விட்டுறலாங்க. கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை சேர்த்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா அது வதங்கணும். நல்லா அந்த சட்னி வந்து பாதியாக சுண்டி நல்லா வதங்கிடணும். அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் பர்டிகுலர்லி தேங்காய் விட்டு வதக்கும் போது இந்த பூண்டு சட்னி, இந்த பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்த சட்னி செம்மையாக இருக்குங்க. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மூடி வச்சிடலாம், ஏன்னா சட்னி கொதிக்கும் போது தெறிக்கும். நல்லா ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம எடுத்துட்டால் போதுங்க. அவ்வளோதான். நல்ல கமகமன்னு வாசனையோட நம்மளுடைய சுவையான பூண்டு சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நல்ல சுட சுட இட்லிக்கு இந்த பூண்டு சட்னி ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்கும். ஸோ ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சுவையான ஹெல்தியான பூண்டு சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.